ஸ்ரீராம ஜெயம். அண்ணனும் நோக்கினார், அவளும் நோக்கினாள். மிதிலை நகரம் மிக பெரிய மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் நிறைந்த நகரமாக இருந்தது. அயோத்திக்கும் நேபாளத்திற்கும் அருகில் இருக்கும் மிதிலை நகருக்கு 450 மைல் தூரம் 14 நாட்கள் நடந்து சென்றார்கள். ராமர் மிதிலை நகரின் மேன் மாடத்தில் உள்ள சீதா பிராட்டியை நிமிர்ந்து பார்த்தார். அதே நேரம் சீதையும் ராமரை பார்த்தார். ஒருவர் இதயத்தில் ஒருவர் மாறி புகுந்து கொண்டார்கள். பேரழகியான சீதை மாடத்தில் நின்றபோது ஒருவரின் இருவிழிகளோடு மற்றவர் இருவிழிகள் கவ்விக்கொண்டு ஓர் இமையை மற்றோர் இமைகள் விழுங்க இருவரின் நிலை பெற்று நில்லாமல் இடம்பெயர்ந்து மாற்றத்துடன் இணைய அழகிய சீதையை ராமர் நோக்க, ராமரை சீதை நோக்கினார். ஏன் பார்த்தார்கள்? ராமர் சிவதனுஷை வளைக்கப் போகிறார் அல்லவா? எனவே உன் கருணை கண்ணை எனக்கு காட்டு, அப்போதுதான் நான் ஜெயிக்க முடியும் என்று ராமர் சீதையை பார்த்தாராம். சீதா என்ற சக்தி ராமரின் தோள் மீது தன் பார்வையை செலுத்தி தோளின் சக்தியை கொடுத்ததால் தான் ராமரால் சிவதனுஷையே தூக்கி நான் ஏற்ற முடிந்தது என்று பொருள். ஆனால் அவர்களின் பார்வை பரிமாற்றம் ஒரு நொடி பொழுதே. இதை மனிதரால் செயலாற்ற முடியுமா? ராம் ராம் ஜெயராம், ராம் ராம் சீதாராம்.